நன்றி. அடுத்தபடியாக எல்லா தொலைக்காட்சிகள்லையுமே வந்து ஒரு அருமையான சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டா அது அவர் பேரே வந்து இப்போ வந்து சதீஷ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ வந்து சவுண்டு சதீஷ்ன்னு மாறிடுச்சு. அது இப்போ காலப்போக்கில் அப்படியே சவுண்டு சதீஷ்னா தான் தெரிகிற அளவுக்கு ஆயிடுச்சு. விஜய் டிவி, ஜி தமிழ், சன் டிவி எல்லா சேனல்லையுமே, லீடிங் ஜெயா டிவி எல்லாத்துலேயுமே தன்னுடைய முத்திரையை பதித்து இவர் வந்து நம்ம மாவட்டத்துக்கு சொந்தக்கார் அப்படிங்கிறத சொல்கிறதுல இந்த நேரத்தில் நான் பெருமைப்படுறேன். பழனி மலனியில் பெற்றெடுத்த ஒரு அருமையான புதல்வன் சவுண்டு சதீஷ் அவர்கள் நமக்கு ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகிறாங்க. பார்த்து ரசிப்போம். சதீஷ் அவர்கள் பாருங்க. Wish you happy new year. Advance wish you happy new year. Thank you so much. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரியான நிகழ்ச்சியிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு இருக்க அந்த என்ஜாய்மெண்ட். ஸோ அது இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்கேன். எல்லாத்துக்கும் வணங்கணும். இந்த இங்க இருக்கிற சின்ன சின்ன குழந்தைகளுக்கும் பெரிய பெரிய நல்ல அழகான ஆண்களுக்கும் என் நெஞ்சில் குடியிருக்கும் கோட்டான கோடி ரசிகர்களுக்கு எல்லாத்துக்கும் வணக்கம் நண்பா. அதாவது நண்பா, நம்பிகளுக்கு ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அன்பு ஒண்ணு இருந்தா சும்மா லவ் பீச்சிக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே மாதிரி எல்லாரும் ஹாப்பியா இருங்க. அதாவது ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன் நண்பா, என்னைக்குமே வந்து உஷிப்பேத்துக்கிட்ட உம்மன் இருந்தா கடுப்பேத்துக்கிட்ட கம்மன் இருந்தா வாங்க சும்மா ஜாமன் இருக்கும். அதான் நீ பற்ற வைத்த நெருப்பொன்று பற்றி எறிக்க உனைக்கும். நீ விதைத்த விதையெல்லாம் உன்னை அறுக்க காத்திருக்கும் தளபதி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் நிறைய பக்கம் நான் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இன்னொரு வாட்டி சொல்றேன். ஆலீஸ்வர் நண்பா, ஆலீஸ்வர் வரட்டுமா நண்பா. விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். இதோ அதனை திறந்து அடுத்த நடிகர் என்ன தம்பி மொய்வனா ஆரம்பிக்கலாமா? கைத்தட்டல் பத்தல மணி இன்னும் 12 அதனால நிகழ்ச்சி இன்னும் ஆரம்பிக்கலாம். ஆனா ஒண்ணு, என்னைக்குமே நம்ம சந்தோஷமா இருக்கணும்னா நமக்கு பின்னாடி அன்பான கொண்டை இருந்துட்டே இருக்கணும். அது நீங்க தானே. ஆனா என்கிட்ட வச்சு நான் கையிருக்கு, கால் இருக்கும், மூக்கு இருக்கு, மொழி இருக்கும். ஆனா தலை இருக்காது. அது நான் இறங்கி போறவன். இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். நீங்க என்னைக்குமே ஹாப்பி நியூ இயர் கொண்டாடணும் அப்படின்னா எப்பவுமே சந்தோஷமா இருக்கு. வரட்டுமா? தமிழ் படத்துல எங்கேயோ மறு வச்சுட்டு வீசி வரைக்கும் லுங்கிய கட்டிட்டு நம்பியா என் கபாலே அப்படின்னு சொன்ன உடனே கும்பத்தி சொல்லுங்க ஜமா அப்படியே தம்பிக்காராத அந்த மாதிரி கபாலே நினைச்சிட்டியா கதா கபாலிடா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், இருந்துக்கிட்ட இந்த வாழ்க்கையில நம்பிக்கை மட்டும் இருந்தா கண்டிப்பா வந்து நம்ம கண்டிப்பா ஜெயிக்கலாம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்பா. அதாவது கதா நீங்க கையை தட்டா மட்டும் போதும். அதாவது 9 வருஷம் இந்த ஹாப்பி நியூ இயரை கேட்டாலே எதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நபுக்கு அடிச்சுக்கா. எதுக்குமே ஹாப்பி நியூ இயர் சும்மா நம்ம திண்டுக்கல் மக்கள் மாதிரி இருக்கணுக்கா. சும்மா பேரை கேட்டாலே அதிரது இல்ல. ரொம்ப நல்ல சார் வந்திருக்காரு. அதை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதே மாதிரி நீங்க நல்லா இருக்கணும் சொல்லி அந்த ஆண்டவர் தேங்க்யூ. காலையில் காட்டு சென்று மாலையில் வீடு திரும்பி மண்ணை பொன்னாக்கும் என திரும்பி விவசாய குடி பெருமக்களே, வீட்டுல பட்டிக்கிறேன்னு போய் சொல்லிருக்கும் சிறுசுங்களே, எப்ப வளாங்க போல இருக்கும் பெருசுங்களே, இளைஞர்களே, கலர் கலர் போடு சொல்லிருக்கும் இளைஞர்களே மற்றும் வீசிய தொடர்ந்து நீங்க திருவிழா நடத்தாம போங்க. கரகத்தை தூக்காம போங்க. எங்களுக்கு ஆடல் பாடல் நிகழ்ச்சி போட்டே ஆகணும். அதுவும் திண்டுக்கல் ரிட்ட ஆடல் பாடல் போடுங்கயா. வரட்டுமா?
ஐயோ என்ன இங்க நிக்க சொன்னா இங்க வந்து போந்துறீங்க ஓரமா ஐயோ குத்து விளக்கு அதுமா அகல் விளக்கு குத்து விளக்கு கார்த்திகை தீபம் சூப்பரா குமுறா இந்த மாதிரி வந்து என்ன அந்த குமுறா என்ன உள்ள குமிஞ்சு ஐயோ என்ன இங்க குமுறாருங்க சூப்பர் குமுறா இதே மாதிரி சூப்பரா இருக்கணும் ஆக்சுவலா வந்து இந்த மாதிரி இடத்துக்கு நான் வந்ததில்லை இந்த மாதிரி ஆளுங்களை பார்க்கும்போது ரொம்ப பாசமும் ரொம்ப அன்பும் சேர்ந்துருக்குது திண்டுக்கலுக்கு நான் நிறைய வாட்டி வந்திருக்கேன் திண்டுக்கல்ல கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 50 நாள் இருந்திருக்கிறேன் ஸோ திண்டுக்கல் மக்கள் நிறைய எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐ லவ் யூ 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 வட்டுமா கண்டிப்பா திண்டுக்கல் வருவேன் உங்களை எல்லாம் பார்ப்பேன் நிறைய பேர் ஒரு போட்டோ எடுத்துக்க ரொம்ப சந்தோஷம் விஷயம் ஹாப்பி நியூ இயர் இந்த புத்தாண்டு எல்லாரும் கொண்டாடுங்க வட்டுமா நண்பா தேங்க்யூ தேங்க்யூ. ஆஹா 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 ஓ நிப்பாட்டியா ஏ முத்து முத்தா போத்திருக்கோ என்னங்க புள்ள நீ சொத்து புட்டா எப்புட்டு பேரு இந்த ஆத்தா இங்க கொண்டிருக்கு நீங்க ஆத்தா அத்தனை பொருத்தம் அப்படியே இருக்குது ஆத்தா என்ன மரப்பு அப்படி பார்க்கப்படாது என்ன எங்களுக்கு என்ன மாதிரி நல்லா சிரிங்க சிரித்து சிரித்து என்ன சிரிக்கடி தாய் தாய் அடுத்தாள் எங்க ஆளை காணோம் யாரு யாரு ஏ சோழமுத்தா வந்துடியா உன்னை நாலு முறை தேடி கண்டுபிடிக்க முடியலையே அந்த பக்கம் பிள்ளைய கூப்பிட்டு வேணாம் குட்டி பிள்ளைய சொன்னேன் ரொம்ப சந்தோஷமா எங்க 18 எப்போ கேமரா வச்சு மட்டும் பயமா இருக்குதுப்பா ரொம்ப என்ன அண்ணன் எங்க ஒரு அண்ணன் காணா அந்த லாஸ்ட் கையை தூங்கப்பா இங்க பாருங்க தெரியாம நிகழ்ச்சி வந்துட்டு இந்த வாய்ஸ் பேசிட்டேன் உங்க பிள்ளையா பார்த்து படிச்சிருக்கேன் வரட்டுமா இதுக்காக கையை தொலைக்கியா கண்ணு பட போகுதையா சின்ன சவுண்டரே எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம். அதாவது நான் ஒரே ஒரு விஷயம் இருக்கிறேன். காசு 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 முதல்ல நான் என்னைக்குமே இந்த விஜயகாந்த் அன்பை ஒண்ணுதான் சம்பாரிச்சிருக்கிறேன். அது உலகத்துக்கே தெரிய திண்டுக்கல் மக்களுக்கு நல்லாவே தெரியும். அதான் சொல்லுகிறேன். அதாவது எங்கள் எல்லாத்துக்கும் இந்த புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா இதுக்கு மேல எனக்கு வெல்கம் பேக் டு விஓவிஐ வழங்கும் பிக் பாஸ். இன்றைக்கு இந்த மாதிரியான மேடை யாருக்குமே கிடைக்காது. இருந்தாலும் இந்த திண்டுக்கல் இருக்கக்கூடிய அன்புக்கும் பாசமும் இருக்கக்கூடிய இந்த மக்களை பார்க்கும்போது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது, மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது என்று கூறி விடைபடுகிறேன். கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதம். அதனால் உங்களுடைய மனைவிக்கு நீங்கள் வருடம் பூரா உங்களுடைய காதலை சொல்ல வேண்டும் என்னுடைய வேண்டுகோள். இனிய ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ தேங்க்யூ. என்ன சொன்ன? என்ன சொன்ன? ரோலக்ஸ். Is that sir? Yes sir. No sir. Yes sir. 25 வருஷம் ஆச்சு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு. இது ரோலக்ஸ் கோட்டை. பவுடி ஆரம்பிக்கலாமா? ஸ்டார்ட் இது. இந்த லிஸ்ட்ல இருக்கிற தலையை கொண்டு வரதுக்கு லைஃப் ஸ்டைல் செட்டில் பண்றா. எதிர்பார்த்திருக்க மாட்டீங்களா? சிங்கத்தை போட்டல பார்த்திருப்ப, டிவியில பார்த்திருப்ப, கூண்டுல பார்த்திருப்பீங்க, ஸ்டேஜ்ல கூட பார்த்திருப்ப. கம்பீரமா உட்கார்ந்து பார்த்திருக்கியா? ஐடென்டி பார்த்திருக்கியா? சிரிச்சு பார்த்திருக்கியா? ஹாப்பி நியூ இயர் கொண்டாடி பார்த்திருக்கியா? ரொம்ப சந்தோஷமா இருக்க. எல்லாரும் இதே மாதிரி ஹாப்பியா இருங்க. இந்த நிகழ்ச்சிக்கு ஜோதிகா கூட்டு வந்து நினைச்சேன். ஆனா ஜோதிகா மாதிரி நிறைய பேர் இருக்கிறனால கூட்டிட்டு வந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா வாடிவாசல் மாதிரி இந்த நியூ இயர் உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான வருஷமா இருக்கும். வரட்டுமா? தேனியில் இருந்து உங்களை தங்கச்சிங்க என் தம்பிங்க உங்களை எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த டிக்டாக்ல இன்ஸ்டால வந்து இந்த பயவுல வந்துட்டு பாத்தீங்கன்னா லுங்கி கட்டிட்டு வீடியோ போறது பொம்பளை பிள்ளைலாம் பார்க்கல தெரியாதா? உங்களால தேனிக்கார பையன் திண்டுக்கல் பையன் வந்து பாசமான பையன் கைது பையன் வணக்கம்.